எபிசோட் 11ல் பிரியனோட ஹவுஸை நமக்கு காட்டுறாங்க. அவங்க அக்காவும் மாமாவும் பேசிக்கிறாங்க. அவங்க மாமா சொல்கிறாரு, எனக்கு நிற்கும் முக்கியமான வேலை இருக்குது, நீ செக்கப்புக்கு தனியாக போறியா, அதான் உன் தம்பி வந்திருக்கான்ல, இல்லைனா உன் தம்பியை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அக்கா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என் அக்கா இல்லைனா என்ன, என் தம்பி வரலைன்னா நீ என்ன பண்ணிப்பீங்க, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் அவர் கூலாக பேசுகிறாரு, இருக்கட்டும்மா அவன் தம்பி தான் இருக்கான்ல அப்படிங்கும்போது கரெக்டாக பிரியன் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உடனே டே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா, பணம் என்னென்னா மெசேஜ் அனுப்பி நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு. இல்லை மாமா அதெல்லாம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டாரு, ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவங்க அக்கா சொல்கிறாங்க, டே உன் வேலை போயிடுச்சு மட்டும் அவர்கிட்ட சொல்லி வச்சிடாத, இப்போ பெர்மனெண்ட்டாக என்னைய வந்து உன் தலையில் கட்டி வச்சுட்டு அவர் பாட்டு வேலைன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுவார், நீ வேலை இருக்குன்னே சொல்லிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சரி ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜெயஸ்ரீ வந்து ஹரிணி பார்க்க அவங்க ஆஃபீஸ் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. உடனே ஹரிணி வெளியில் வராங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பிரியன் பற்றி பேசியிருக்கேன்ல, அந்த பிரியனுக்கு ஒரு ஜாப் வேணும், என்னால் தான் ஒரு ஜாப் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நீ அவருக்கு ஜாப்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறியான்னு கேட்டோடனே சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சித்து வெளியில் வராரு. சித்து வெளியில் வந்தோடனே இவன் தான் அந்த சித் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஜெயஸ்ரீயும் நீங்கள் தான் சித்தார்த்தா அப்படின்னு சொன்னோடனே சித்தார்த் வந்து சூப்பராக பேசுகிறாரு. ஏன்னா ஜெயஸ்ரீங்கிறது வந்து இவங்களோட அக்கா இல்லை, ஸோ அதுக்காக அவங்க ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா ஹரிணி கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அக்கா ரொம்ப நைஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே வந்து ஹரிணி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் நல்ல பொண்ணு தான், அப்போ அவங்க கமிட்டடா இல்லைன்னா அவங்க இன்னும் சிங்கிளா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உடனே அது ஒரு மாதிரி ரிலேஷன், அது சொல்ல முடியாதுன்னொடனே இல்லை அவங்க கமிட்டட்னா தானே நமக்கு ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ் யூஷுவல் வழிகிறாரு ஹரிணி கிட்ட. இப்போ வீட்டுக்கு மேரேஜ் புரோக்கர் வராது. இந்த சண்டே வந்து ஜெயஸ்ரீயை பொண்ணு பார்க்க போகலாங்கிறத பற்றி பேசுகிறாரு. இதை வந்து ஜக்கு தன்னோட 3 அக்கா தங்கச்சிக்கும் வந்து வீடியோ கால் பண்ணி மொத்தமாக இது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிடுறாரு. 3 பேரும் செமையாக டென்ஷன் ஆகுறாங்க, எஸ்பெஷலி ஜெயஸ்ரீ. உடனே ஹரிணி வந்து சமாதானப்படுத்துறாங்க, வீடு பொண்ணு தானே பார்க்க போகிறோம், அது கல்யாணம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி சொல்கிறாங்க. இப்போ சித் வந்து ஹரிணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேபின் வர முடியுமான்னு கேட்குறாரு. உடனே ஹரிணி அவங்களோட கேபினுக்கு போகிறாங்க. போயிட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் இங்கே வச்சு இந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்ல முடியுமானோடனே அவங்களும் அங்கேயே உட்காந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ரோஷினி வராங்க, வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இது நானே பண்ணது, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னோடனே இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே ரோஷினி தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க, இது அவள் பண்ணதில்லை, நுங்கம்பாக்கம்ல காஜர்கா ஹல்வா ரொம்ப ஃபேமஸ், நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த ஸ்வீட்டை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ஸ்வீட்லாம் கொடுத்தா கரெக்ட் ஆவாங்களா, நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறேன் ஒன்றுக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீயும் அந்த ஸ்வீட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹரிணி கிட்ட சொல்லும்போது ஹரிணி வந்து அதெல்லாம் இல்லை, நான் சுகர் கட்டில் இருக்கேன், நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பிரியன் வந்து அவங்க அக்காவை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அக்கா வந்து கரெக்டாக செக்கப்புக்காக ரூம்குள்ளே போயிருக்கும் போது கரெக்டாக ஜெயஸ்ரீ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வேண்டாம் நிறைய வாட்டி சொல்கிறாரு. இதனால ஜெயஸ்ரீ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா, அப்போ நீங்கள் என்ன ஃப்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணல, உங்களோட ஃப்ரெண்டாக தானே நான் வந்து கேட்குறேன், எனக்கு அனுப்ப மாட்டீங்களான்னு சொல்லி கோபப்பட்ட உடனே அவரும் சரி அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. இப்போ பிரியனோட அக்காவுக்கு வந்து செக்கப் முடிஞ்சிச்சு, வெளியில் வராங்க. பேபி எப்படி இருக்குன்னு இவர் கேட்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு இனிமேல் நான் பொண்ணு பார்க்க போகிறேன்டா, இல்லைனா என்ன தான் எல்லாரும் குத்தம் சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது லவ்வெல்லாம் ஒன்றும் செட் ஆகலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் சொல்லிடுறாரு. பட் அவர் ஜெயஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ண போகிறாரு, அது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஜெயஸ்ரீ ஹரிணியும் வீட்டில் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த டைமில் மீரா வந்து அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மாவை கூட்டு வந்து எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் ஏதோ ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்கம்மான்னு மீரா சொல்கிறாங்க. உடனே என்னடி ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னே, ஒரு ரகசியமும் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி ஹரிணி ஜெயஸ்ரீன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, இந்த சண்டே ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க, நீங்கள் 2 பேரும் தான் நல்லா அலங்காரம் பண்ணி அவளை அழகாக நிற்க வைக்கணும், நீ கொஞ்சம் பொறுமையாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசணும், கண்டிப்பாக இந்த சம்மந்தம் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறாங்க. இவங்க 3 பேரும் டென்ஷனாகவே இருக்காங்க. இப்போ மது வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குற ப்ரீ வெட்டிங் பார்ட்டிக்காக ஒரு பப்புக்கு வராங்க. அங்கே வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் குடிக்கக்கூடாது அப்படின்னோடனே, இல்லை நான் குடிக்க மாட்டேன், ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஸோ நான் ஜூஸ் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேருமே வெளியே கிளம்பி போகிறாங்க. உடனே இவ சொல்கிறா, நீ என்னை தனியாக விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் இல்லை நாங்கள் போயிட்டு இப்போ டக்குன்னு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் 2-3 பசங்க மதுவை கரெக்ட் பண்ணுறதுக்காக மதுவோட ஜூஸில் மயக்க மருந்து கலந்துடுறாங்க. மதுவும் தெரியாமல் அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க. குடிச்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் ராங் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்குக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் இந்த பப்புக்கு வந்திருக்கேன், நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ சீக்கிரமாகவே வந்து எனக்கு கூப்பிட்டுக்கோ, இந்த மாதிரி அதில் எனக்கு நான் ஜூஸ் தான் குடிச்சதில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி வராரு. அப்போ அவங்க அம்மா தடுத்துட்டு, ஜகு இப்போ எங்கடா போகிறேன்னே, ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சிமான்னு சொல்லிட்டு கிளம்பியே வந்துடுறாரு. அதே டைமில் கரெக்டாக அவங்க மதுவோட அம்மாவும் கால் பண்ணுறாங்க. மதுவோட அம்மா கால் பண்ணும்போது இவங்க ஒரு மாதிரி வாய் கொளறி பேசுகிறத பார்த்துட்டு மதுவோட அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. திருப்பி கால் பண்ணும்போது மது வந்து செல்லை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்றாங்க. இப்போ கரெக்டாக ஜக்கு வந்து மதுவை கூப்பிட வந்துட்டாங்க. மதுவை கூப்பிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணும்போது மது வந்து பயங்கரமாக வளர்றாங்க, டைனோசர் நிற்குது, ட்ராகன் நிற்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
வளர்றாங்க. அப்போ அந்த 2 பசங்க கரெக்ட் பண்ணுறதுக்காக கலந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன், நீங்கள் எங்கே அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ஜக்கு சொல்கிறாரு, பக்கத்தில் தான் எஸ்ஐ ராஜா இருக்கார், அவர் தான் இவங்களோட அப்பா, அவங்க தான் கூட்டு வர சொன்னாங்க, நான் வரீங்களா அப்படின்னோடனே அந்த 2 பசங்களும் பயந்து ஓடிடுறாங்க. கரெக்டாக வந்து ஜக்கு என்ன பண்ணுறாருன்னா மதுவை வந்துட்டு தன்னோட ஸ்டுடியோ கூட்டிகிட்டு வராரு. ஸ்டுடியோக்கு வந்தோடனே மது பயங்கரமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஜக்குவை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை லவ் பண்ணுறியா, நான் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது நானும் உன்னை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து சண்முக சுந்தரத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணை காணோம் அப்படிங்கும்போது, அவள் வந்துடுவா, எங்கே போயிருக்கானே தெரியாமல் நான் எங்கே போய் தேடுவேன், கண்டிப்பாக நாளைக்கு காலையிலக்குள்ளாடி அவள் வந்துடுவா, இதான் பொண்ணுங்களுக்கு அளவாக தான் செல்லம் கொடுக்கணும், ரொம்ப வந்து செல்லம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதே டைமில் எங்கள் அம்மா கால் பண்ணிவிட்டு ஜக்குக்கு என்னடா உன்னை காணோம், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு, அம்மா நீ பயப்படாதம்மா, நான் வந்துடுவேம்மா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் சரிடா உடம்பு பார்த்துக்கோ, சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஜக்கும் ஓகேன்னு ஃபோன் வைக்கிறான். ஸோ 2 பேர் பேசி முடிக்கும்போது அப்பா வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ முதல்ல தூங்கு, எதுக்கு இவ்வளோ நேரம் நீ தூங்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகேங்க நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.